எதிர்பார்த்துட்டு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 14 எக்ஸாம் நடக்க போகுது. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் எப்போ சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 19 வந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் நல்லாவே பார்த்துக்கோங்க. 2க்கு 2ஏக்கு என்ன வேகன்சி இருக்குது எல்லாமே நல்லா டீட்டெயில்ஸாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 85 டேஸ் போல தான் இருக்குது. அப்படிங்கும்போது எக்ஸாம்ஸ் நல்லாவே படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு 2ஏ நல்ல ஒரு ஸ்கோரிங் வாய்ப்பாக இருக்குது. இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு மட்டும் பார்த்துருவோம். உங்களுக்கு மெயின்ஸில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிலிம்ஸ் வந்து எப்போ போல தான் உங்களுக்கு 300 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ் அப்படி வந்துடும். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 மெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆகட்டும், ஜெனரல் ஸ்டடீஸ் ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் டைப். இதே நமக்கு 2A குரூப் 2A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஜஸ்ட் ஸ்கோரிங் பேப்பராக மட்டும் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2A தான் நல்ல ஒரு முக்கியமான ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நார்மல் எலிஜிபிலிட்டி மட்டும் வந்துடும். 2A தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோரிங்காக இருக்கும். அது வந்து ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கும்போது நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நல்ல நோட்டிஃபிகேஷன் நல்லா பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.